தளபதி விஜயோட தீவிர ரசிகர் ஒருத்தர் அவரை மாதிரியே ஒயிட் ஷர்ட் போடணும், அவரை மாதிரியே காக்கி பேண்ட் போடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதே மாதிரி இன்னொரு தீவிர ரசிகர் அவரை மாதிரியே நான் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு தளபதி விஜய் ஸ்டேஜில் எப்படி செல்ஃபி எடுத்தாரோ அதே மாதிரி இவனும் செல்ஃபி எடுத்திருக்காரு. அவர் தான் நம்ம தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். தளபதி விஜய் ஸ்டேஜில் ரேம்ப் வாக் பண்ணியிருப்பாரு, அதே மாதிரியே நானும் ரேம்ப் வாக் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர். நல்லபடியா கீழே விழாம பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்டாங்க. பேண்ட் ஷர்ட்ல ஆரம்பிச்சு ரேம்ப் வாக், செல்ஃபி இப்படி எல்லாத்தையும் காப்பி அடிச்சு பண்ணிட்டாங்க. இன்னும் ஒண்ணு தான் பண்ணல, விசில் மட்டும் தான் ஊதல. அதையும் கூடி சீக்கிரம் ஊதுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி சினிமாவில தான் நடக்கும். ஏதாவது ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிட்டுனா அதை எல்லாருமே காப்பி அடிச்சு பாடுவாங்க. அதே மாதிரி அரசியல்லையும் ட்ரெண்டை செட் பண்ணி வச்சது நம்ம தளபதி விஜய் தான். இதை பத்தி ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, முதலமைச்சரும் தளபதி விஜய் ரசிகர் தான் அப்படின்னு. தளபதி விஜயே ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருப்பாரு, நைட்ல நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா விசில் சின்னம் தான் அப்படின்னு உளறிடுவாங்க உண்மையா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தளபதி விஜய் சொன்னது எல்லாமே திமுக மாநாட்டிலே தெரிஞ்சிருச்சு. இனி அடுத்த ஸ்டேஜ் மீட்டிங்ல தளபதி விஜய் விசில் சின்னத்தை ஊதின மாதிரி இவங்களும் ஊதுவாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.